வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போட வந்த பாசன் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போட்டுக்கும் சாப்டர் 1 and 2 இந்த மிட் டர்ம் எக்ஸாம் 2026ஓட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்க்க போச்சா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போட்டுக்கும் ஸோ மறக்காம இது எல்லா கொஸ்டின் மறக்காம படிச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எல்லா செம்ம சரியா ஒரு சம் கூட நீங்கள் லீவ் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க ஸ்டூடெண்ட் எல்லா சம் பண்ணால் ஒர்க் அவுட் பண்ணோம் சரியா அதுக்காக இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில்டா இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பண்ண சார் இதில்டா பண்ண உங்களுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் மீட்டை மீதாக பண்ணா கேட்பாங்க சார் மட்டும் எல்லா கொஸ்டின் பண்ணால் கேட்க மாட்டாங்க இதில் பண்ணால் ஒரு சான்சஸ் மொடிமாசன் கேட்பாங்க ஸோ மறக்காமல் ஸ்டூடெண்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க கொஞ்சம் சென்டம் வேணும் அது மாதிரி நீங்கள் டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க மைண்டில் ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் எல்லா சம் பண்ணால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க சார் ஒரு சில மாவட்டம் பண்ணால் சாப்டர் 3 கூட இருக்குது ஒரு சில மாவட்டம் பண்ணால் சாப்டர் 1 to 4 கூட இருக்குது ஒரு சில மாவட்டம் பண்ணால் சாப்டர் 1 2 தான் இருக்குது ஸோ 3 and 4 கூட இருக்குது மாவட்டம்ல கீழே கான்பாக்ஸ் பண்ணால் அது மாதிரி நம்ம சாப் பண்ணால் கண்டிப்பாக சொன்ன அப்லோட் நான் பண்ண போகிறேன் சரியா ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நான் போட பண்ணால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் நம்ம அப்புறம் நான் பண்ண போடும் கொண்டு பண்ணால் டைம் வந்து சரி ஸோ மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ஸோ நம்ம வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ சாப்டர் 1 5 மார்க்ஸ் கொஸ்டின் இதில் இருக்குது மறக்காமல் சார் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை பண்ணால் நோட்டில் பண்ணால் நோட் இருக்கா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க டெக்ஸ்ட் புக் இருக்கா கையில் டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லா சம் பண்ணால் வித் எக்ஸாம்பிள் சரியா எக்ஸசைஸ் சம் அண்ட் எக்ஸாம்பிள் சம் விட்டு நான் கொடுத்துருக்கேன் சார் மறக்காமல் இதெல்லாம் பண்ணால் ரோட்டு பண்ணிக்கோங்க சார் மறக்காமல் சரியா மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க சார் ஈச் அண்ட் எவ்ரி சன்னா பண்ணால் தான் மெயின் இருக்கு சார் சரியா 5 மார்க்ஸ் சாப்டர் 2ஓட exercise 2.1 ஓட அதோட எக்ஸாம்பிள் exercise 2.8 ஓட அதோட எக்ஸாம்பிள் இது எல்லா சம் பண்ணால் மோஸ்ட்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க இப்போ டைம் இருக்குது சார் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சார் மறக்காமல் ஆனால் வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 பண்ணால் பரவாயில்லை ஈஸி தான் இருக்கு நீங்கள் வந்து பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்டெப் என்ன இருக்குது ஃபார்ம்லாம் இருக்குது நீங்கள் டென்ஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு உங்களால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டு மிட்டம் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் சரியா டிஃபிகல்ட் அவ்வளோ கிடையாது சரியா ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சரி என்ன ஃபார்முலா இருக்குன்னா ஸ்டெப் இருக்குது சார் அந்த ஃபார்முலாவோட அந்த ஸ்டெப் எப்படி வரும் அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் மேக்ஸில் நீங்கள் யார் வந்து பணம் ஃபெயில் யார் பண்ண முடியாது டீச்சர்ஸு சரி யாருமே சரி நீங்கள் வந்து பணம் ஒரு 40 அப் தான் நீங்கள் எடுப்பீங்க சார் 45 சென்டம் கூட பண்ணீங்க நிறைய சார் நீங்கள் எடுப்பீங்க சார் சரி அதுக்காக தான் சொல்லு சார் மறக்காமல் நான் சொல்ல கொஸ்டின் நான் சொல்ல மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ வந்து பணம் இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பாருங்க சார் நான் என்ன சொல்லுறது கொஸ்டின் பண்ணால் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ அதுக்காக சொல்ல சார் பிஃபோர் வந்து பண்ணால் இல்லை சார் பண்ணால் வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டெப் என்ன இருக்குது ஃபார்முலா இருக்குது அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சொன்ன எக்ஸாமில் வரும் கண்டிப்பாக கேட்பாங்க சரி நம்ம தமிழ்நாடு எல்லா மாவட்டம் சரி சரியா ஒரு சில மாவட்டம் வேறு வேறு கொஸ்டின் கேட்பாங்க ஒரு சில மாவட்டம் வேறு வேறு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ஒரு 2 3 4 மாவட்டம் பண்ண ஒரு கொஸ்டின் மட்டும் தான் பண்ண க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு சில மாவட்டம் அந்த மற்ற மாவட்டம் பண்ணால் கிரியேட் பண்ணுவாங்க சரியா இப்போது எக்ஸாம்பிள் வந்து பனசின் வந்து இது பண்ண சென்னை செங்கல்பேட்டு இது 2 மாவட்டம் சென்னை செங்கல்பேட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கல்லூர் இதெல்லாம் வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு சேர்த்து பண்ண கொஸ்டின் பண்ண ரெடி பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து பண்ண இதில் வந்து பசங்களுக்கு ரொம்ப பண்ண பெனிஃபிட் இருக்குது சரியா ஆனால் இந்த ஒரு மாவட்டம் மட்டும் தான் பண்ண கொஸ்டின் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அப்போ கொஞ்சம் குவெஸ்ட் இருக்குது சரியா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்குன்னா எல்லாம் சேர்த்து ஒரு 6 6 மாவட்டம் சேர்த்து பண்ண கொஸ்டின் ரியேட் பண்ணிட்டாங்க கொஸ்டின் சேம்டாக இருக்குன்னா அப்போ திஸ் இஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட் அது மாதிரி வந்து பண்ண சார் அங்கே மாவட்ட ஆட்சி வந்து பண்ண சொல்கிறாங்க சரியா ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டு சரியா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளோட
5 மார்க்ஸோட மறக்காம சார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார். மறக்காம சரியா? ஏதாவது நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணா கண்டிப்பா சிலருக்கு கேட்பாங்க. ஆனா வந்து பல ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பா சார் கேட்பானா புக் கூட சேஞ்சஸ் ஆகல. அதுக்காக வந்து கண்டிப்பா சார் கேட்பாங்க. கண்டிப்பா. சரியான கொஸ்டின் நான் சொல்லுவேன். அத மறக்காம சார் நீங்க ஒர்க் அவுட் நீங்க பண்ணி நீங்க பண்ணா ஒரு சில ஸ்கூல்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெஷர் குடுப்பாங்க. இந்த மிட் டெர்ம் எக்ஸாம் நல்லா மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் குடுப்பாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட பணம் குடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணா நீங்க வந்து மைண்ட்ல வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. நீங்க படிச்சுட்டீங்கன்னா சார் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் சார். ஒரு 40 அப்படிலாம் சார் நீங்க எடுக்க முடியும் சார். கண்டிப்பா மேக்ஸ்ல சரியா? நம்ம பார்ப்போம் சார் சாப்டர் 1 ஓட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எல்லாம் சம் 12 ஒரு சில கொஸ்டின் 2 மார்க்ஸில் கேட்பாங்க, 3 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. ஸோ மறக்காமல் ஸ்டூடெண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா டெஸ்ட் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் சார். சாப்டர் 1 அண்ட் 2 ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. சின்னதாக ஸ்டெப் இருக்குது, சின்னதாக ஃபார்மில் இருக்குது. ஒரு 5 ஆர் 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆக முடியல. அவ்வளோ வந்து சின்ன ஆன்சர் இருக்கா நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு நாள் மட்டும் நீங்க சாப்டர் 1 சாப்டர் 2 ஒரு நாள் போதும் உனக்கு. ஒரு நாள்னா நீங்க வந்து ஒரு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு 5:00 கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணா ஒரு 7:00 கம்ப்ளீட் பண்ண முடியும். 7:30 கண்டிப்பா சீரியஸா நீங்க பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. முஸ்லிம் மாவட்ட எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸாம்க்காக ரெடி பண்றாங்க ஸ்டூடெண்ட்க்கு. சரியா? ஆனா ஒரு சில மாவட்டம் இப்போட எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா சார்? மாவட்ட ஆட்சியர் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சில மாவட்டம் ஒரு 2 எக்ஸாம் தான் லெஃப்ட் இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்? சில குரூப் 2 பண்ணிக்கோங்க சார். மறக்காம டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சார். சரியா? எல்லா கொஸ்டினும் மறக்காம ஸ்டூடெண்ட். ஸோ இதை வந்து சார் சாப்டர் 2ஓட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸு மறக்காம சார் குரூப் 2 பண்ணிக்கோங்க சார். இது எக்ஸசைஸ் 2.1 2.2ஓட எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 2.3 நான் இப்போ கூட நான் சொல்ல மறக்காம சார் குரூப் 2 பண்ணிக்கோங்க. சரியா? ஆனால் ரொம்ப பெருசாக ஒன்றுமே நான் கொடுக்கல. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நான் கொடுத்துருவேன். அதை கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நான் என்னென்னா சொல்லணும், நீங்கள் யோசிச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க சார். சரியா? இப்போ கூட டைம் இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்? இந்த மந்த்து இந்த டெய்லி வந்து டேஸ் சீக்கிரமாக தான் போவாங்க. சும்மா நீங்கள் வந்து வீடியோ பார்க்குவீங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோக்காக வந்து சப்போர்ட் நீங்கள் பண்ண மாட்டீங்க. சரி ஸ்டூடெண்ட். ஸோ எல்லாம் வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் இருக்கா நோட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அட்வைஸ் கொடுக்கணுன்னா, சைடில் ஒரு நோட் வச்சுக்கோங்க உங்கள் எக்ஸாமுக்காக. ஸோ இப்போ வந்து மேக்ஸ் உங்கள் எக்ஸாம் இருக்குது. மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா, மேக்ஸ் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் வீடியோ நான் போடுவேன். சரியா? அதோட இப்போ சாப்டர் 1 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் வந்து நோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் நீங்கள் பண்ணிட்டீங்க. அது டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும். ஆமாம் என்னென்ன 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் நான் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் போட்டு வரைக்கும். எக்ஸசைஸ் 1ல் எக்ஸாம்பிள் எல்லாம் கம்ப்ளீட் நான் பண்ணிட்டேன் இல்லையா? அதுவும் அடுத்து வந்து சைடில் சரி ஒரு தனியாக நோட் வச்சுக்கோங்க. அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்க்கு நான் அட்வைஸ் கொடுத்துருக்கேன். நர்ஸ் ஃபாலோ கூட பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க மார்க்ஸ் நல்லா தான் வந்துச்சு. அதுக்காக தான் அவங்களுக்கு அட்வைஸ் தான் நான் கொடுக்கேன். நான் இந்த ஆண்டு வந்து அது மாதிரி தான் நான் கொடுக்கணும் அவசியம் இருக்குது. நர்ஸ் அவ்வளோ வந்து பெஸ்ட் இருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து அடுத்த வீடியோ வந்து இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க சார். நிறைய விஷயம் இருக்குண்டு. சரி நர்ஸ் அது விஷயம் வந்து லேர்னிங் வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக மார்க்ஸ் வந்து ரெட்யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அது அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணப்போ சரி அது சரியா? சரி எக்ஸசைஸ் 2.4 நீங்கள் பார்த்தீங்க. எக்ஸசைஸ் 2.5 அதோட எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ் 2.6 அதோட எக்ஸாம்பிள். டக்குனு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சார். சரியா?
நான் ஒரு 2 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுறேன் சரியா. எக்ஸசைஸ் 2.9ஓட எக்ஸசைஸ் 2.11ஓட ஃபுல் இருக்குது. எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லு எக்ஸசைஸ் 2.12 இருக்குது. அதோட எக்ஸாம்பிள் சரி ஸ்டூடெண்ட். ஸோ மோஸ்ட்லி பண்ண சொன்ன எல்லாம் நீங்கள் வந்து பண்ண இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க சொன்ன சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 1 மார்க் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லா கொஸ்டின் பண்ண மறக்காம சார் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க சார் சரியா. ஸோ அடுத்த வீடியோ வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்குது சார் சரியா. ஸோ நீங்கள் டெய்லி நீங்கள் நியூட்டன் நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணணும் டைம் வந்து பணம் கிடைக்காதுன்னா நீங்கள் என்ன நீங்கள் பண்ணணும் எத்தனை நம்பர்ஸ் பண்ண கொடுக்கணும் ஒரு சப்ஜெக்ட்க்கு டே டு டே அடுத்த வீடியோ கண்டிப்பாக சொன்ன அப்லோட் நான் பண்ண பார்ப்போம். எவ்வளோ வந்துப்பா நீங்கள் சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் நீங்கள் பண்ணீங்க இந்த மிட் டேர்ம் எக்ஸாமு சரி வேர்டு எக்ஸாம் பண்ண ஆள் பண்ண எப்படி நம்ம ஆள் பண்ண கம்ப்ளீட் பண்ண முடியும். டே டு டே இன்ஃபர்மேஷன் நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக சொன்ன அப்லோட் நான் பண்ண போகிறேன் சரியா. நர்ஸு பணம் கம்ப்யூஸ் தான் எடுக்காங்க சரியா ஸ்டூடெண்ட்டு. சார் சார் எவ்வளோ வந்து பணம் எடுக்காங்க சார் அது பண்ண முடியாது சார் டைம் கூட பணம் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கூல் வந்து ஒன்று பணம் டியூஷன் போகிறேன் டியூஷனில் வரல ஒன்று பணம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா சரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ண இன்னைக்கு தூங்கடா வந்து சார் நான் என்ன பண்ண ஒன்றுமே புரியல. அது மாதிரி வந்து பண்ணால் நிறைய வந்து பணம் பேச கூட பணம் கொடுக்குறாங்க டீச்சர்ஸ் சரி டீச்சர்ஸ் சரி பேரண்ட்ஸு சரி ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணால் எனக்கு வந்து பணம் ஃபோக்கஸ் சரி கஷ்டமாக கொடுக்குறாரு. படிடா அவ்வளோ கூட நான் படிக்கிறேன். நான் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் போடுவேன் பர்சனலுக்காக சரியா. ஸோ அந்த வீடியோ வேணுமா மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணால் லெவல் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வந்து பண்ணால் பிஸ்னஸ் மேக்ஸில் பண்ண குரூப் எடுத்தாங்கன்னா அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணல பண்ணால் பிபிஏ கூட எடுத்தாங்கன்னா அவருக்கு இந்த வீடியோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக சொன்னால் எல்லா சப்ஜெக்டும் நான் பண்ண போகிறேன் சரியா. ஸோ மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார் பண்ணால் மேக்ஸில் கன்ஃபியூஸ் இருக்காங்க நிறைய படிக்கணும் நம்மளால் படிக்க முடியாதுன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாதுன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கரெக்டாக நீங்கள் படிச்சுட்டு சார் ஃபஸ்ட் 2 சாப்டரோட உனக்கு வந்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 3rd and 4th சாப்டர் கூட நான் அப்லோட் பண்ண போய் ஸோ மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் மறக்காமல். ஸோ குட்டி ஸ்கெட்ச் பை விஷன் விஷ் யூ ஆல் பெஸ்ட். வணக்கம் பை பெஸ்ட்.